வீட்ல யாரும் இல்லையாம்மா? வணக்கம்மா. யாருப்பா? சென்சஸ் எழுத வந்திருக்கோம். ஆ. கேன் யூ டெல் மீ உங்க பேர் ப்ளீஸ்? இது என்னப்பா பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ்? மதியம் வரைக்கும் தான்மா ஸ்கூலுக்கு போனேன், அதுக்கப்புறம் போல. நீ தமிழ்லயே பேசு. சரி, உங்க பேரை சொல்லுங்க. எதுக்கு சொல்லணும்? சென்சஸ் எழுத வந்திருக்கேம்மா, உங்க பேரை நோட் பண்ணணும், சொல்லுங்க. எதுக்குப்பா சொல்லணும்? சென்சஸ் எழுத வந்திருக்கேன், உங்க பேரை சொல்லுங்க. அதான்ப்பா எதுக்கு சொல்லணும்? ஏம்மா நெட்டி கிட்ட கைண்டி போயிச்சா? உங்க பேரை டேய், என் பேரே எதுக்கு சொல்லணும்னா எழுது. எதுக்கு சொல்லணும் பேரா? ஆமா. பேர் அதிசயமா இருக்கு. சரி, உங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லுங்க. வந்து சொல்வாரு. அவர் வந்து சொல்றவங்க நாங்க வெயிட் பண்ண முடியாதுமா, உங்க வீட்டுக்காரர் பேரை சொல்லுங்க. ஏன்பா வந்து சொல்வாருப்பா. அம்மா எங்களுக்கு டைம் இல்லம்மா, அவரே வந்துன்னு சொல்லணும் இல்ல, நீங்களே சொல்லலாம், சொல்லுங்க. அதுதான்ப்பா வந்து சொல்வாரு. வயிற்று எங்கிட்ட அதை புடிச்சு போயிச்சாமா உங்களுக்கு? அவர் பேரே வந்து சொல்வாரு தான், எழுது. வந்து சொல்வாரா? ஆமா. வயிற்றுக்கார குடும்பமா இருக்கும் போல இது. சரி, பசங்க ஏதாவது இருக்காங்களா? 2 பையனுங்க. பெரிய பையன் பேர் சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். நம்ம வந்ததுல இருந்து ஒரே ராங்கா பேசுனுகிற. சென்சஸ்ல இருந்து பேர் எழுதணுமா? பெரிய பையன் பேர் சொல்லு. சொல்ல மாட்டேன். நம்மளும் இங்க அனுப்பிச்சு விட்டுறானுங்களே. ஏம்மா பேர் சொல்லுமா, எழுதிட்டு நான் கிளம்பிடுறேம்மா. சொல்ல மாட்டேன். காலில் வேணாலும் விழுறேன். யோ, அவன் பேரே சொல்ல மாட்டேன், எழுது. பேரை சொல்ல மாட்டேனா? ஆமா. என்னடா இது, ஒரு ராங்கு குடும்பமா இருக்கும் போல இது. இன்னொருத்தர் இருக்கானே, அவன் பேர் சொல்லிட்டான் நானு. சொல்லணுமா? இல்ல இல்ல இல்ல, பேரு இல்லன்னு தானே அவன் பேரு. சொல்லணுமா? பேரு இல்லன்னு அவன் பேரு எனக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்லணுமா? இல்ல, வந்ததுல தெரியுது உங்க குடும்பம் பத்தி. பேரே தெரியலன்னு தானே. யோ, சொல்லணுமா? அதுதான் அவன் பேரு, எழுது. ஆமா.